ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யூர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷாட் நேம் நள்ளிரவு விடியும் மட்டும். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிளப்பு, அந்த இடத்துல ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான். அங்கே இருக்க அந்த வெயிட்டர்ஸ் எல்லாம் சரக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த பையன் பார்த்துட்டு, எனக்கு இந்த பிராண்ட்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் எப்பொழுது என் ஃபேவரட் கொடுப்பீங்களா அதவே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த வெயிட்டர் இருக்காங்க இல்லையா, இது இப்போ தான் ஸ்டாக் முடிஞ்சிச்சு, ஏன்னா இது மாதிரி 3 தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல நான் இங்கே வந்தால் இதை தான் குடிப்பேன்னு, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஏன் இதை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறானா. அந்த பையன் இருக்கான்ல, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வேணால் எங்களோட அந்த ஓனரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். கிளம்பி அவங்க ஓனர் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போய் பாஸ் நான் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் சேரில் அப்படியே திரும்பி உட்காந்துட்டு ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான். பேபி நான் நைட்டு வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணேன், இன்னும் 1 மணி நேரம்தான், வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே இருக்க அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, சரி பேபி நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சீக்கிரம் வா அப்படின்தா. இவன் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுட்டே வந்துட்டா போச்சு அப்படின்றானா. அவள் கேட்டுக்கு முன்னாடி ஜேகே ஒரு நிமிஷம் கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நான் எப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறானா. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. ஸோ கட் பண்ணிட்டா. அப்படியே இப்போ தான் திரும்புகிறான். என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறானா. அதுக்கு அந்த பையன், பாஸ் இந்த மாதிரி நம்மளோட டெய்லி கஸ்டமர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எனக்கு இந்த பிராண்ட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம டெய்லி கஸ்டமரா? ஃபஸ்ட்டு 2 பேரை மட்டும் சொல்கிறான். அவங்க யாரும் இல்லை, 3ஆவதாக ஒரு பர்சனுக்கு இந்த பிராண்ட் ரொம்பவே பிடிக்கும்ல. எனக்கு என்னமோ தெரிலையே, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த பையன் பேர் வி, அவன் டெய்லி வந்து குடிப்பான், பட் நீங்கள் அவனை மீட் பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எனக்கு தெரியாது, அவனெல்லாம் யாருனே தெரில, சரி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லு, தீர்ந்து போச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆக்சுவலி ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் தான் இதை குடிச்சிட்ருப்பான் அப்படியே உட்காந்து. அங்கே வி இருக்கான் இல்லையா, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வர்றீங்களா இல்லையா, எனக்கு என்னது வேணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு கிடக்கான். பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வியை பிடிச்சி இழுக்கிறாங்க, நீங்கள் வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி. சரி டென்ஷன் ஆகிருது. கன் எடுத்து அப்படியே காட்டுறான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட பாருக்கு நான் என்ன கலாட்டை பண்ண வந்தேனா? பார்னால் என்ன, அங்கே எல்லா விதமான ட்ரிங்க்ஸும் இருக்கணும், நான் எப்பொழுதும் இங்கே வருவேன்ல, இன்றைக்கி மட்டும் எப்படி என்னது இல்லாமல் போகும், எப்படி நீங்கள் எனக்கு எடுத்து வைக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிகிட்ருக்கான். இது எல்லாத்தையுமே மேலேருந்து ஜேகே பார்த்துட்ருக்கான். இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நம்ம பாரில் வந்து இப்படி கத்திகிட்ருப்பான். அவனுக்கு வேணும்னா வெளியே போக சொல்ல வேண்டியதானே, அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான். பாஸ் அவனுக்கு நீங்கள் குடிக்கிறீங்கல்ல அந்த ட்ரிங்க்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இதுவா, இது அவனுக்கு வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. சரி நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி துரத்தி விடுறான். ஸோ இப்போ ஜேகே வரான். அந்த ரூமில் வி மட்டும்தான் தனியாக இருக்கானா. அப்போது அவன் பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். அம்மா நீ யார், இங்கே பாரு, நான் மட்டும்தான் எங்கள் கஸ்டமர், என்னோட இந்த ரூமுக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வி கத்துறான். உன்னை பார்த்தா வெயிட்டர் மாதிரி தெரில, வெயிட்டர்ஸை தவிர இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஹேய் நான் தான் இந்த பாரோட ஓனர், உனக்கு என்ன வேணும், இந்த ட்ரிங்க்ஸ் தானே, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. வீக் அதை பார்த்தோன்னே கண்ட்ரோல் பண்ண முடியல, குடுன்னு சொல்லிட்டு வாங்க வரான். பட் ஜேகே வேணும்னே இந்த கையிலையும் அந்த கையிலையும் மாற்றி மாற்றி வைக்கிறானா. இதனால் வீக்கு கடுப்பாகிருது. கண்ணதில் ஒரு அடி வச்சிடுறான். ஜேகேக்கு சரி டென்ஷன் ஆகுது. எதுக்கடா இப்படி பண்ண, எதுக்கு என் மேலே கையை வச்சு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நீ என்னவே அடிப்ப? ஆமாம் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா எனக்கு என்ன, நீ ஜஸ்ட் இந்த பாரோட ஓனர் அவ்வளோதான், உனக்கு நான் கேட்டேன் அதை கொடுக்கணும், அது மட்டும்தான் உன் வேலை, ஆனால் என்னவே நீ இப்படி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறானா. வேறு என்ன பண்ணோம், எனக்கு ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே கத்திகிட்ருக்கான். பட் ஜேகே இருக்கான் இல்லையா, வேணும்னே டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அதை எடுத்து ஹைட்டில் வைக்கிறது, அதை எடுத்து அப்படி வைக்கிறது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கானா. வீக்கு சரி காண்டாகுது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கானா. ஸோ கோவத்தில் என்ன பண்ணுறான், அப்படியே ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஜேகே இடிச்சிட்டு அப்படியே மயங்கிடுறானா. இப்போ அப்படியே அந்த ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அதை அப்படியே எடுத்துடுறான். எடுத்து அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கான். குடித்து முடிச்சுட்டு அப்படியே அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவனை அடிக்கலான்னு போகிறான். பட் அப்படியே அவனுக்கும் மயக்கம் வந்துடுதா, இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். போகிறது மட்டும் இல்லாமல் அவனோட டிரைவர் இருக்காங்க இல்லையா,
அவனுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்க நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஸோ அவனுமே அப்படியே காரில் உட்காந்துருக்கானா. இந்த டைமில் டிரைவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். அவங்களும் ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே தூரமாக வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் எனக்கு இங்கே ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே படுத்துறானா. நல்லா செம்மையாக போதையில் இருக்கான். இப்போ அந்த டிரைவருமே கிளம்பிடுறானா. ஜேகே இப்போ அப்படியே எழுந்து பார்க்குறான். பார்த்தா சரி காண்டாவுது. என்னவே அவன் கீழே தள்ளி விட்டானா. இவனை மட்டும் நான் இன்னொரு டைம் பார்த்தேன் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க அப்படியே அந்த பார்லாம் மூடிட்டு அவனுமே இப்போ அப்படியே நைட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கான். வர வழியில் அப்படியே ஜேகேவோட கார் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த இடத்துல பஞ்சர் ஆகிடுது. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போ தான் பார்க்குறான், என்னடா நம்ம கார் மாதிரி அங்கே ஒரு கார் நிற்கிது, ஒருவேளை பஞ்சர் எதுவும் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டுருக்கான். பார்த்தா கார்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நாக் பண்ணுறான். பட் தான் உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கானே. ஸோ கதவை திறக்கவே இல்லை. யாரோ உள்ளே இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் அவர் இருக்காங்க இல்லையா டிரைவர், அவர் சொல்கிறாரு, கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, இது நாளைக்கு தான் எடுத்துகிட்டு வர முடியும், ஏன்னா சண்டே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த கார் டிரைவர் இருக்காரு, அவருமே வராரு. இந்த காரை ஓப்பன் பண்ணோம் எப்படியாது, உள்ளே யாரோ இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லையே, இது வந்து கீ அங்கே உள்ளே இருக்குது, அவங்களால மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்படி உடைக்க போகிறான். அப்போ வீக் அப்படியே லைட்டாக மயக்கம் தெரிஞ்சு பார்க்குறான். என்னது இவன் எப்படி என்னை கொல்றதுக்குன்னு என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே வருவானா அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை கீழே இறக்கி விட்டா அவன் பாட்டுக்கு அப்படியே மறுபடியும் மயங்கி விழுந்துடுறான். இப்போ நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, என்னது இவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. இல்லை இதோ எனக்கு தெரிஞ்ச பையன்தான், நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிடுறான். இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அந்த விண்டோ வழியோ உள்ளே அப்படியே பூந்து வரான். வந்துட்டு இப்போ அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு காருக்குள்ளே இருக்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த லைட்டு அந்த வெளிச்சத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்கானா. இந்த அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது கரெக்டு தான். இவன் விஷயத்தில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்போ இருக்கான் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாயிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் நார்மலாக உட்காந்துக்கிறானா. ஜேகேக்கு இதை பார்க்க சிரிப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான், அவனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி பார்க்கவும். பக்கத்தில் போயிட்டு அவனோட அந்த மூச்சு காத்திருக்கு இல்லையா, அப்படியே மேலே படுத்து வீக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. அப்படியே கையை எடுத்து ஜேகே மேலே அப்படியே செஸ்ட்டில் வைக்கிறானா. ஜேகேக்கு அங்கே ஹார்ட் பீட்லாம் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. என்னை விட்டு போகாத, என் கூடயே இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜேகே பார்க்குறான், இவன் யாரடா சொல்கிறான் அப்படின்னு. ஜேகே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏன் நீ என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிற அப்படின்றான். ஜேகேக்கா ஷாக்காக இருக்குது. இவனுக்கு என்ன பிடிக்குமா, ஆமாம் இவன் எப்படி என் பேரை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸில் இருக்கான். அப்போது அப்படியே ஃபோனை பார்க்குறானா. ஃபோன் அங்கே தான் இருக்குது, பாஸ்வேர்டு வர தெரில. காதுகிட்ட வந்து உன்னோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறானா. 1997 அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான் மறுபடியும். என்ன இவன் என்னோட பர்த்டே ஏற வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ அதை அப்படியே போட்டு பார்க்குறான். பார்த்தா முன்னாடி வால்பேப்பரில் ஜேகேவோட ஃபோட்டோ. ஜேகேக்கு அப்படி ஷாக்கு. இவனுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆல்பம்லாம் இருக்கு இல்லையா, கேலரி, அதை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் பாதி நம்ம ஜேகேவோட ஃபோட்டோ தான். என் ஃபோட்டோலாம் இவன்ட்ட எப்படி இருக்குது, அது இவன் கேமரா வழியாக எடுத்து வச்சுருக்கானே, நான் இவனை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுது. இப்போ அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறான். ஜேகே நீ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நான் உன்னை அடிச்சிருக்கக்கூடாது, சாரி. பட் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. நான் எவ்வளோ டைம் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கேன், பட் நீ என்னை கண்டுக்க கூட மாட்டல்ல. ஆனால் இப்போ ட்ரீமில் மட்டும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறியா, உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறானா. ஜேகே தான் ஷாக்கில் இருக்கானே. இப்போ இருக்கான்ல, கனவு தானே அப்படின்ட்டு ஜேகே ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜேகே தான் ஷாக்கிங்கில் இருக்கானே, எதுவுமே பண்ண முடியல, அவனால் தடுக்கவும் முடியல. அவனுக்குமே பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ பயங்கரமாக அவனுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேரும் பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போது நம்ம இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே ஜேகேவோட
செஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அப்படியே தலையை வச்சு படுத்துக்கிறான். ஜேகேக்கு தான் ஆக்வர்டாக இருக்குது. ஏய் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறானா தலையில் கையை வச்சு. ப்ளீஸ் ஜேகே, உன் கூட இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தானே என் கனவுல வந்திருக்க, என்னை விட்டு போகாத, கனவுலையாச்சும் நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறானா. ஜேகேக்கு கடுப்பாகுது. அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டே இருக்கான். அப்படியே ஜேகேவோட ஆப்ஸை பார்த்தா அவ்வளோ பிடிச்சிருக்கு. தொட்டு தொட்டு பார்க்குறானா. எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசை தான், பட் இவ்வளோ அழகாக உன்னை தொடுவேன் நான் எதிர்பார்க்கல ஜேகே. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு செஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. தள்ளி போடா அப்படின்னு சொல்கிறானா, பட் கேட்கவே மாட்டேங்கிறான். டைட்டாக பிடிச்சிக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே ஒரு உத வைக்கிறான். அப்போ அப்படியே வீப்பி விழுகுறானா. இப்போ தான் டக்குனு கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா உண்மையாலுமே ஜேகே அங்கே உட்காந்துருக்கான். ஜேகே, இது உண்மையாலுமே வா, நீதானா நீதானா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஒழுங்கு மரியாதையாக என் ஃபோனில் இருக்க என் ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ண, எதுக்கடா என்னை இப்போ கிஸ் பண்ண, எதுக்கடா என் பக்கத்தில் வந்த அப்படின்னு கேட்குறானா. அப்போது இதெல்லாம் கனவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் ஒன்று பண்ணாங்கட்டியும் இல்லை, உனக்கு எவ்வளோ திமிரு தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகிறானா. அந்த டைமில் டக்குன்னு கையை பிடிச்சி, நான் உன் பக்கத்தில் இருப்பேன்னு கூட எதிர்பார்க்கல, பட் கிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேனா, இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜேகே, ஐ லவ் யூ அப்படின்றானா. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. டேய் எதுக்குடா என்ன இப்படி பண்ணுற, நான் என்ன பண்ணேன் பேபி, நீ தானே என் காரில் வந்து உட்காந்த அப்படின்னு கேட்குறானா. ஐயோ இது வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து எழுந்து பார்க்குறான். பட் அப்படியே இப்போ பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறானா. ஜேகேக்கு சாரி டென்ஷன் ஆகுது. விடுன்றான், பட் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான் பெல்ட் மாதிரி. அப்போ ஜேகே இருக்கான்ல, கால்லே ஒரு உத வைக்கிறான். வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறானா. அப்போ ஜேகே ஒழுங்கு மரியாதையாக விடு அப்படின்றான். முடியாது, எனக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்குமே என்ன பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே நீ எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறானா. யாரை சொன்னால் எனக்கு பிடிக்கணும், எனக்கெல்லாம் ஒன்றும் உனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப பார்க்குறான். பட் விண்டோ மட்டும் தானே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ அப்படியே காரை ஓப்பன் பண்ணான்னு பார்க்குறான். அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஜேகே முன்னாடி இதில் உட்காந்துருக்கான். அப்படியே நம்ம ஜேவி என்ன பண்ணுறான், ஜேகேவோட காதுக்கிட்ட அவன் வாயை வச்சு, ஜேகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு காதை பைட் பண்ணுறானா. ஜேகேக்கு அப்படியே கூசுது. ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஜேகேக்குமே பிடிச்சிருக்கு, பட் வேணுமுன்னே நடிக்கிறான். இப்போ அப்படியே பிடிச்சி தள்ளி விடலான்னு போகிறானா. அதுக்கு அப்படியே டோர் ஓப்பன் ஆகிடுது. ஏன்ச்சு அங்கேருந்து குடுன்னு ஓடி போயிடுறான். வீக்கா அவ்வளோ சந்தோஷம். ஜேகே ஓடிட்டுருக்கான் இல்லையா, அவன் ஃபேஸை பார்த்தா அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. சரி டென்ஷன் ஆகுது வேறு. நான் ஏன் இப்படி பண்ணேன், அவன்கிட்ட ஏன் இப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக இப்போ அவங்க பாடி கார்டுமே வண்டி ரிப்பேர் பண்ணிட்டாங்களா. ஸோ வந்துடுறாங்க. அவன் கூட ஏறி போயிடுறானா. போயிட்டு ரூமில் சுத்தமாக தூக்கமே வரல, புலம்பிகிட்டே இருக்கான். அதே மாதிரி இப்போ தான் நம்ம வியுமே தெளிவாகிறானா. ஸோ அவனுமே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்படி ஒரு சந்தோஷம். வியோட ரூம்குள்ளே போனால் ஃபுல்லாக ஜேகே ஃபோட்டோவாக இருக்குது. ஜேகே, நான் நினச்சி கூட பார்க்கல உன்னை மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க பில்லோவில் கூட ஜேகேவா அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்குறான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகே அப்போ தான் கண்ணை முழிக்கிறான். பார்த்தா மூஞ்சி தான் வருது. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அடிச்சிக்கிறான். அண்ட் இப்போ அப்படியே இருக்கான் இல்லையா, அவனும் கண்ணை முழிக்கிறான். ஃபுல்லாக ஜேகே மைண்ட் செட் தான். அது கனவா இல்லை உண்மையாலுமே நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறானா. சரின்னு சொல்லிட்டு குளித்து முடிச்சுட்டு ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்கார்றான். பார்த்தா அங்கே வியோட ஃபோனு கீழே விழுந்து கிடக்கு. அதில் ஜேகேவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா. இதை எப்போ நான் பார்த்தேன், ஒரு வேளை நேற்று சும்மா பார்த்துருப்பேனும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். பார்த்தா ஜேகேவோட வேலட் அங்கே இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அதில் ஜேகேவோட அம்மா அப்பா ஃபோட்டோ, அப்புறம் ஜேகேவோட ஃபோட்டோவும் இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே வேலட்டை எடுத்து வச்சுக்கிறான். இதை அவன்கிட்ட நான் எப்படியாவது கொடுக்கணுமே, கொடுக்குற சாக்கில் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கான். போய் பாரில் போய் பார்க்குறானா. ஜேகே வரல. ஐயையோ என்னடா வரலேன்னு சொல்லிட்டு அவன் வந்தால் எனக்கு இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கிளம்பிடுறான். 5 days ஆகுது. ஜேகே வரவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக வியோட மைண்ட் செட் தான். அப்படி பண்ணிட்டானே, நானும் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு. 1 monthக்கு அப்புறம் தான் நம்ம ஜேகே பாருக்கே வரான். உட்காந்துருக்கானா. அந்த டைமில் பார்க்குறான், அந்த வியோட ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே கரெக்டாக வியுமே வந்திருக்கான். பட் அவங்கக்கிட்டலாம் நான் வரலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். ஸோ அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கானா. அதில் பார்த்தா 18+ வீடியோஸாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுமே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேக்கு ஷாக்கு தாங்கலை. கண்ணு மூலியெல்லாம் அப்படியே பிதுங்கிட்டு வெளியே வந்துடும் போல்.
என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ அவனுக்குமே டெம்ட் ஆகுதா, என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயையோ இதை பார்த்தா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறான். அந்த கேமரா இருக்கும் இல்லையா, அதையுமே கட் பண்ணி விட்டுடுறான். ரீசன், இந்த மாதிரிலாம் மற்றவங்க பார்க்கக்கூடாது, மற்றவங்க பார்த்துடக்கூடாது இவனை அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அப்படியே நம்ம இருக்கான்ல, அப்படியே ஃபோனை பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கானா. ஜேகே அப்படியே டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறான். பார்க்குறான். ஜேகே அப்படின்றானா. வீக்கு அப்படி இன்னும் குஷி தாங்கலை. பக்கத்தில் போகிறான். பயம் வேறு இருக்குது ஜேகேக்கு, இதை நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. அப்போது வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜேகேக்கு நர்வஸாக இருக்கான். கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். இந்தா என்னோட ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுக்குறானா. பட் ஜேகே எனக்கு வேணாம் அப்படின்றானா. சரி, என்னை பார்க்க தான் வந்தியா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், என்னோடய வேலட் உங்ககிட்ட இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அது வாங்க தான் வந்தேன் அப்படின்றான். அது என்னோடய காரில் இருக்குது, வேணுன்னா வந்து எடுத்துக்கோ அப்படின்றானா. அப்போ அன்றைக்கி நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். ஐயோயோ என்னால் முடியாது, என்னால் வர முடியாது அப்படின்றானா. அப்போவும் வேலட் கிடைக்காதுப்பா அப்படின்றான். எனக்கு வேணுமே அப்படின்றான். சரி, நான் உன்னோட வேலட்டை என் வீட்டில் வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கோ அப்படின்றான். இப்போ தான் காரில் இருக்குன்னேன், அது வந்து நான் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு வந்தேன்னா நீ வரவே இல்லையா, சரி இன்றைக்கும் வரமாட்டேன்னு நினச்சிட்டு மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே அவனுக்கும் வேறு வழி இல்லையா, ஏன்னா அதில் தான் அவனோட எல்லா ஆதார் கார்டு அந்த எல்லாமே இருக்குது. ஸோ சரி வரேன்னு ஒத்துக்கிறான். இப்போ நம்ம வியோட காரில் தான் 2 பேரும் போகிறாங்க. அந்த காரை பார்த்தா அன்றைக்கி நடந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஜேகே அப்படியே பின்னாடி ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டு அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறான். பார்க்குறான். அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கானா. இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ணி இப்போ அப்படியே வீட்டுக்கு வராங்க 2 பேரும். அந்த இடத்துல ஜேகே பார்க்குறான் வியோட வீட்டை. அவ்வளோ பெருசாக இருக்குது. டேய் உன் வீட்டில் தான் பாரே வச்சிருக்கேடா, அப்புறம் ஏன்டா அங்கே வந்து குடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. அது ஏன் உனக்கு தெரியாதா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஜேகேக்கு அப்படியே இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படியாவது இங்கேருந்து போகணும், ஃபஸ்ட்டு என் வேலட்டை கொடுத்துடும் அப்படின்றானா. வெயிட் பண்ணுப்பா, எவ்வளோ நாளாக நான் உனக்கு வெயிட் பண்ணேன், கொஞ்சம் போய் குளிச்சுட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறானா. ஏய் ஒழுங்கு மாதிரி என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடியே போகிறான். இப்போ அப்படியே திரும்பி நின்று என்ன என் கூட குளிக்க வரியா அப்படின்னு கேட்குறானா. இல்லையே நான் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடு ரூம்லேயே உட்காந்துக்கிறான். இப்போ நம்ம இருக்கால, ஜேகே எனக்கு என்னோட அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கொடு அப்படின்றானா. ஏன் போகும்போதே எடுத்துகிட்டு போக மாட்டியா, உனக்கு என்ன வேலை, என்ன எதுக்கு வேலை வாங்கிட்டுருக்க அப்படின்னு கேட்குறானா. ஃப்யூச்சரில் இதெல்லாம் நீ செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறான். வாயை மூடு, நான் ஏன் உனக்கு இதெல்லாம் ஃப்யூச்சரில் செய்யணும் அப்படின்னு கேட்குறான். பேபி நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ தானே எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும், ஏன் இது கூடவா பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்குறானா. டேய் நான் உன் வீட்டுக்கு வந்தது வேலட்டை வாங்குறதுக்கு, நான் அவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, நான் எப்போ உன்கிட்ட வரேன்னு சொன்னான் அப்படின்றானா. வியோல இங்கே பாரு பேபி, இப்போ மட்டும் நீ எடுத்து கொடுக்கல நான் அப்படியே இங்கே நிற்கிற போஸ்டில் வந்துடுவேன், பரவாயில்லையா அப்படின்றானா. ஐயையோ நீ வரவே வேணாம், நானே வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரான். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நீட்டுறானா. இப்போ அப்படியே டபக்குன்னு உள்ளே பிடிச்சி இழுத்துடுறான். ஜேகேக்கா வியா அப்படியே பார்த்தாரா ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா போஸ்டில் நின்றுட்டுருக்கா, ஒழுங்கு மாதிரி இதை போடுன்றானா. அது வந்து உனக்கு என்னை பார்த்தா பிடிக்கும்னு நினச்சான் இப்படி அப்படின்றான். ஐயோ உன்னை பார்த்தா பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபஸ்ட் இதை போடு அப்படின்னு சொல்கிறானா. ஸோ அதை வாங்கி போட்டுக்கிறான். பட் அப்படியே அங்கே இருக்க ஷவரில் நனைஞ்சிட்றானா. ஐயையோ மறுபடியும் ட்ரெஸ் எடுக்கணுமே அப்படின்றானா. ஒன்றும் தேவையில்ல நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்றானா. ஒரு நிமிஷம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சி இழுத்துடுறான். இப்போ 2 பேருமே ஷவரில் நனைஞ்சிட்ருக்காங்களா. எதுக்குடா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். பேபி எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கே, நான் அப்படியே உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் சொல்லு அப்படின்றானா. அப்போ இதுக்கு பேர்லாம் என்ன அப்படின்றானா. அது வந்து பக்கத்தில் வந்து காதில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறானா. அடே பொறுக்கி போட அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறான். பட் நம்ம இருக்கா இல்லையா, எப்படி பேபின்னு தள்ளி விட்டுறா, இங்கே பாரு விழுந்து எனக்கு வலிக்குது அப்படின்றானா. ஜேகேக்கு சிரிப்பு வருது. கையை பிடிச்சி இப்படி எழுப்பி விட்றானா. அப்போது வியோட ஸ்மெல்ல அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இழுக்குதா. பக்கத்தில் போகிறான். அப்படியே வியுமே நார்மலாக தான் நிற்கிறான். ஏன்னா விக்கு புரியுது ஜேகேக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அப்படியே அந்த ஷவர் இருக்குல்ல அதை பார்த்த மாதிரி நிற்கிறான். ஜேகே பின்னாடி போயிட்டு அவன் கையை வியோட கழுத்தில் வச்சு இன்னொரு கழுத்தில் அவனோட லிப் இருக்கு இல்லையா அதை வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி வரான்.
பட் அதுக்குள்ளே அங்கே வியோட ஃபோன் ரிங் ஆகுதா, அதை கேட்டுட்டு அவனுமே நார்மல் ஆகிடுறான். இந்த ஃபோனு வேறு அதுக்கு என்னை தொல்லை பண்ணுறதுக்குனே வந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஜேகே இருக்கான்ல, அவனுக்கு சிரிப்பு வருது. அதை விட ஐயோ நல்ல வேலை தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே நார்மல் ஆகுது. இப்போது வீ இருக்கான்ல, ஃபோனில் பேசிட்டு கட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து வரான். இப்போ கரெக்டாக அவன்கிட்ட போகலாங்கும்போது ஜேகே ஃபோனும் ரிங் ஆகுதா. அதை எடுக்கிறதுக்காக ஜேகே போகிறான். பார்த்தா வீயும் பார்த்துடுறான். அதில் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் இருக்கா. இது இது அப்படின்றான். அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறான். பேபி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஜேகே, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்றான். வீக்கா அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிடுது. அப்போது ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறான், இந்த அதை போட்டுக்கோன்னு சொல்லி. ஜேகே கையை பிடிச்சி, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்றானா. இல்லை என்னெல்லாம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஜேகே மனசுக்குள்ளேயே எனக்கு அவளை பிடிக்காது, பிடிக்காம தான் எனக்கு அவளை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கானா. இப்போது வீ இருக்கால, கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறான், ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டு போகாத, எனக்கு உண்மையிலுமே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றானா. ஜேகே வீயை பார்த்து, இல்லை வீ ஆல்ரெடி எனக்கு இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அப்போது என்னை கிஸ் பண்ணல அது அப்படின்னு கேட்குறானா. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு தான், பட் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்றானா. இப்போது வீ ஜேகேவோட கையை பிடிச்சி, ப்ளீஸ் ஜேகே எனக்கு நீ வேணும் ப்ளீஸ் அப்படின்றானா. அதுக்கு நம்ம ஜேகே, லவ்வுங்கிறது கெஞ்சி வரக்கூடாது, தானாக வரணும் அப்படின்றானா. பரவாயில்ல, எனக்கு இதை தவிர வேறு வழி தெரில, இது லவ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹிப்பை சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா, உனக்கே தெரியாமல் நான் உன்னை நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாருக்கு வந்தப்போ உன்னை பார்த்தேன், அப்போவே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் நீ இந்த பாரோட ஓனர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் போக போக தெரிஞ்சிச்சு. உன்னை எப்படியாவது வெளியே வர வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த பிராண்டை கேட்பேன். ஆனால் அது 2 3 இருக்கும்போதே விற்று போயிடுமா. நான் ஒரு சம்டைம்ஸ் இல்லாதப்போ வருவேன், சண்டை போட்டு வரலான்னு. எப்படியும் நீ வருவேன்னு தெரியும், அதுக்காகவே நான் உன்னை வந்து சண்டை போடுவேன். ஆனால் நீ வரவே மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்த, பட் நான் ஃபுல் ட்ரிங்க்ஸில் இருந்தது, எனக்கு அதை அப்போ சுத்தமாக எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேகே பார்க்குறான், அவனுக்குமே பிடிச்சிருக்குல்ல, என்ன சொல்கிறதுன்னு தெரில, வீட்டில் வேறு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, அவனை அவாய்டும் பண்ண முடில. அப்படியே நம்ம ஜேகேவோட லிப்பை பிடிச்சி வேகமாக அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டு போகாத, எனக்கு வேணும் வேணும் அப்படின்றான். ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். ஆடா ஏன் அம்புலி மச்சானே, உன்னை அம்பளை தைச்சானே, என்னை கட்டி பிடிச்சி தூங்க வச்சானே, ஊரில் கண்டதுமில்ல யாரும் ஒன்னாட்டம், வாரி தந்ததுமில்ல இந்த கண்ணாட்டம், ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம், கோடி சந்திரம் உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும், கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே, உன்னை தொட்டு கொஞ்சிரனே, என்னை விட்டு விலகி போகிறேனே. இப்போ அப்படியே நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, என்னை விடு, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆக போகுது, இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி சுற்றுறவளை வச்சுக்காத, அவ்வளோதான், என் வேலெட்டை வாங்க வந்தேன், ஒழுங்காக என் வேலெட்டை கொடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றான். என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன உண்மையாலுமே பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஜேகே பார்க்கவே இல்லை, எனக்கு என் வேலெட்டை கொடு, போகணும் போகணும் அப்படின்ட்டே இருக்கான். கரெக்டாக ஃபோனு வருதா, இதுக்கு மேலே அவனை எங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும், சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலெட்டை கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி எங்கூட ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ரூம்குள்ளே போகிறான். பார்த்தாங்க ஃபுல்லாக ஜேகேவோட தான். அதான் ஜேகேவோட பில்லோ, ஜேகேவோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்கா. ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு, எதுக்கு என்னோட அனுமதி இல்லாமல் என்னோடதெல்லாம் அப்படி வச்சுருக்க, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்னோடய ஃபோட்டோலாம் வாங்கி வச்சுக்க அப்படின்றானா. அப்புறம் என்னோடய அனுமதி இல்லாமல் என் ஃபோட்டோஸும் உன்னோட ஃபோனில் வச்சுருக்கல்ல, இதுக்கெல்லாம் நான் போலீஸில் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றானா. முடிஞ்சா கொடுத்துக்கோ, அப்புறம் நான் உன்னை அதெல்லாம் பண்ணல அதையும் போலீஸ்கிட்ட சொல்ல சரியா அப்படின்றானா. ஜேகேக்கு என்ன பேசுறதுனே தெரில, போய் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி கீழே வந்துடுறான். வந்து பார்த்தா முன்னாடி 2 நாய் இருக்கா. பயமாயிருது, எப்படி நான் இங்கேருந்து போ அப்படின்னு நின்றுட்டுருக்கான். அப்போது வீ இருக்கான் இல்லையா, ஹேய் அப்படின்னு கத்துறான். அதுங்க அப்படியே நகர்ந்துருதுங்க. ஸோ ஜேகேவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ கரெக்டாக ஜேகேக்கு மேரேஜ் ஆக போகுது. இதை நம்ம வீக்கு தெரிஞ்சிருது. ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு வேளை உண்மையாலுமே அவனுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு. இப்போ நைட்டு தான் மேரேஜும் ஆக போகிறது. கரெக்டாக வீ இருக்கான் இல்லையா,
ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே பீச் மாதிரி இருக்கு அந்த இடத்துல போய் அப்படியே சேடாக உட்காந்துருக்கான் கேண்டில்ஸ்லாம் கொளுத்திட்டு. எனக்குன்னு மட்டும் ஏன் அப்படி வந்து அமையுது? ஒரு வேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ, நான் தான் அவனை கம்பல் பண்ணுறனோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டு வற்புறுத்திட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஜேகே இருக்கு இல்லையா, அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது. கரெக்டாக அந்த டைமில் வி கூட இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. வி கேட்டிருப்பான் இல்லையா, என் கண்ணை பார்த்து சொல்லு, உண்மையாலுமே உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு. இப்போ ஜேகே மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அந்த டைமில் ஃபாதர் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, அவங்க 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருக்கா? ஜேகே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்களா. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அப்படின்னு சொல்கிறானா. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறான் வந்துட்டு. இல்லை எனக்கு மேரேஜ் வேணாம், நான் மேரேஜ் பண்ணால் இவ தான் கஷ்டப்படுவா, எனக்கு இவன் என் மனசுலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வரான். வியோட வீட்டில் தான் சுற்றி முற்றி பார்க்குறான், பட் எங்கேயுமே இல்லை. அப்போது நம்ம வியோட கார் டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படியாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான், பட் முடியல. ஸோ இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் கரெக்டாக வரான். கரெக்டாக அவருமே அங்கே நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறான், வி எங்கே அப்படின்னு சொல்லி. இல்லையே, அவர் எங்கே போனாலும் என்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறானா. எப்படி நீங்கள் அப்படி நிற்கலாம், அட்லீஸ்ட் அவனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறானா. இவர் பண்ணுறாரு, எடுக்கவே இல்லை. இப்போது நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்ணுறான். வி பார்க்குறான், என்னடா இவனுக்கு இந்த டைமில் கல்யாணம் ஆயிருக்கும், ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறான். வி ப்ளீஸ் நீ எங்கே இருக்கன்னு சொல்லு அப்படின்றானா. நான் பீச்சில் இருக்கேன், ஏன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவ்வளோ வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ அந்த பிளேஸ்க்கு வந்துடுறானா, மூச்சு வாங்குது செம்மையா. வேகமாக ஓடி வந்து வி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா. வி அழுதுட்ருக்கான், என்னை மன்னிச்சிடு அப்படின்றான். எதுக்கு மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது நீ கேட்டப்போ என்னால் சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே இப்போ புரியல, தெரியவும் இல்லை. ஆனால் இப்போ மற்றவங்க கூட என்னால் வாழ முடியாதுன்னு தோணுது. அந்த இடத்துல கேட்டப்போ நீ மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் வந்த வி. எனக்கு அப்போ தோணுச்சு என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு. வி நீ கேட்டல்ல, அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரில, அன்னைக்கு நீ உன்னோட ஃபோனில் என் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தல்ல, அப்போ பார்த்தேன். அன்னைக்கே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுவும் உன்னோட கண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனா, அப்போயே விழுந்துட்டேன். ஆனால் வி நீ என்னை இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அதுவும் நான் நார்மல் தான் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அவளை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவள் ஃபேஸ் ஞாபகத்துக்கு வரல, நீ தான் ஞாபகத்துக்கு வந்த. உன் கூட அங்கே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னால் அதுக்கு மேலே முடியல, அதனால தான் நான் உன்கிட்ட கிளம்பி வந்துட்டேன். இப்போ வி இருக்கான் இல்லையா, சிரிச்சிட்டே சரி இப்போ சொல்லு, என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. ஜேகேவும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ஸோ இப்போ நம்ம வி அப்படியே நீல் டவுன் போட்டு அழகாக ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணுறான். ஜேகேவும் வியோ அப்படியே ரிங்கு போட்டுட்டு, இன்னிலேருந்து நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நம்ம போய் நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது அப்படின்னு வி கேட்குறானா. நம்ம ஜேகேக்கு ஷையாகுது. அந்த இடமும் வேறு ரொமான்டிக்காக இருக்கா, ஆஃப் மூன் தான் இருக்குது, அதை பார்த்துட்ருக்காங்க 2 பேரும். எல்லோரும் பார்த்தியா ஃபுல் மூனில் ஒன்று சேருவாங்க, நம்ம பாரு ஆஃப் மூனில் ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்றானா. அது வந்து ஏன் ஆஃப் மூன்னா என்ன, இதுவும் அழகாக தானே இருக்குது. இந்த ஆஃப் மூன் ஃபுல்லாகிறப்போ நம்ம 2 பேருமே இன்னுமே ஹாப்பியாக இருப்போம். ஜேகே அந்த மூன் மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்றான். என்ன சொல்கிற, அந்த மூன் எப்படி அது பெருசாகுது, திருப்பி அதோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுது, அதே மாதிரி நம்மளுமே நமக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் அது பெருசாகும்போது திருப்பி நம்ம ஒன்று சேர்ந்துடணும். அப்புறம் மறுபடியும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், மறுபடியும் நமக்குள்ளே அதிகமான லவ் வரும், மறுபடியும் சண்டை போடுவோம், மறுபடியும் சேர்ந்துப்போம். உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறானா. ஜேகேவுமே எனக்கு ஓகே தான், எனக்கு உன் கூட இருக்கணும், நான் முடிவு பண்ணிட்டேன் வி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம வி இருக்காலையா உட்காந்துருக்கான். ஜேகேவியோட ஷர்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்கில் எல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வீக்காங்க ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, வேர்க்க ஆரம்பிக்குதா. என்ன வி உனக்கு எப்படி வேர்க்குது, அதுவா நீ என் பக்கத்தில் இருக்கல்ல அதனால தான் அப்படின்றான். அப்போ நம்ம ஜேகே இரு நானும் என் ட்ரெஸ்ஸு கழட்டிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரிமூவ் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக 2 பேரும் பக்கத்தில் வராங்களா. அப்போ வி சொல்கிறான், உண்மையாலுமே உனக்கு ஓகே தானா அப்படின்னு கேட்குறானா. இதுக்கு மேலே பேசாத, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே கீழே தள்ளி விட்டு நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, வி மேலே படுக்கிறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா வீக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கா. ஜேகே கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு. அது வந்து எனக்கு ஷையாக இருக்குது. உனக்கு ஷையாக இருக்கா, அன்றைக்கி நீலாம் என்ன அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறானா.
இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஒன்று அப்ரோச் பண்ணிகிட்ருந்தேன். பட் இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறியா அதான் அப்படின்ட்டானா. 2 பேரும் சிரிச்சுட்டே அப்படி அழகாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம டேக் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.